ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதுக்கு தேவையானது பிரெட்டு அண்ட் பால், இந்த கஸ்டர்ட் பவுடர். இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் எப்போது நான் வாங்குறது. இந்த கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப நல்லா இருக்குது. சுகர், பால், இவ்வளோதான். இது இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப இதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இது இது இருந்தால் போதும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஓரெல்லாம் முதல்ல கட் பண்ணிடணும். ஓரை கட் பண்ணிட்டப்ப இப்போது இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது அதில் பொரிக்கணும், பொரித்து எடுக்கணும். பொரித்து எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரெட்டாக கொஞ்சம் இப்படி பொரித்து எடுத்துக்கணும். இதெல்லாம் பொரித்து எடுத்துகிட்டு போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பச்சையாக இருந்தால் நீங்கள் திரும்ப அது மேலே அந்த இதை போட்டு அது பேக் பண்ணணும். இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம பேக் பண்ண வேண்டிய இல்லை. நமக்கு ஜஸ்ட்டு நம்ம மேலே அப்படியே பாலை காய்ச்சி அது மேலேயே நம்ம போட்டுடலாம். பேக் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இதுவாக போட்டோம்னா பேக் பண்ணணும். இப்போ இப்படி பண்ணி எடுக்கணும். இது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி, ரொம்ப இதுவே இல்லை, ரொம்ப கஷ்டமே இல்லாத ரெசிபி இது. இது நீங்கள் இவ்வளோ நெய் இந்த எண்ணெய் வேண்டாம்னாக்கா இந்த சப்பாத்தி பண்ணுற கல்லில் இல்லை தோசை தவாவில் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அந்த இது மாதிரி போட்டு எடுக்கலாம். இப்போ ஆலு டிக்கிலாம் போட்டு எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போது பாலை காய்ச்ச வச்சுருக்கேன். பால் பொங்கிட்டுருக்கு. இப்போது பால் பொங்கிட்டுருக்கு. ஸோ இது பொங்கின பாலை சர்க்கரை போட்டு ஆஃப் பண்ணிடணும். சர்க்கரை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனல் என்ன டச்சப் பாருங்க. இப்போது இந்த பாலில் இந்த பேக்கிங் பவுடர் எடுத்து 2 ஸ்பூன் போடணும். இந்த பாலில் இந்த பேக்கிங் பவுடர் எடுத்து பேக்கிங் பவுடர் சொல்கிறேன், கஸ்டர்ட் பவுடர் எடுத்து 2 ஸ்பூன் போடணும். போட்டோமா? இப்போ எடுத்து வச்சிடணும். இந்த பிராண்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது பிராண்டு. இப்போ நல்லா உண்டை இல்லாமல் கட்டிடணும். நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலில் போட்டுடணும். இப்போது பாலில் போட்டு இப்போ இது மாதிரி பண்ணி முதல்ல எப்படி வச்சுக்கலாம், எப்படி பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி பண்ணிட்டு வேறு எத்தனை மெத்தட் நம்ம எனக்கு தட்டி இந்த மாதிரி பிளேட் இருக்கிறதுனால
நான் இந்த மாதிரி ஒரு இதில் வைக்கிறேன் நான், இல்லைனா இன்னும் நல்லா வைக்கலாம் இதை. இந்த பிளேட்டுங்கிறதுனால தான் இப்படி வச்சிட்ருக்கேன் நான். நீங்கள் எந்த மாதிரி பிளேட்டில் வேணால் வைக்கலாம். நீங்கள் இது இப்படி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, இந்த கஸ்டர்ட் பவுடர் எடுத்துன்னு போய்ட்டு அப்படியே இதுக்குள்ளே போட்டுடணும். போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் தான் விடணும். ரொம்ப கொதி வந்தால் கெட்டியாக போயிடும் அது கஸ்டர்ட் பவுடர். அதில் போய் நல்லா கிளறணும், இல்லாட்டா அடியில் போய் உட்காந்துரும் கஸ்டர்ட் பவுட்ரு. சரி, நல்லா கிளறணும். அதை கிளறி ஓரளவு கெட்டியான போதும். ரொம்ப கெட்டியாகிட்டால் அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்காமல் போய்டும். கொஞ்சம் கெட்டியாகணும், அவ்வளோதான். கொஞ்சம் கெட்டியாக இருங்கன்னா கீழே இப்படி விட்டுட்டிங்கனாக்கா கீழே அடியில் போய் இந்த கஸ்டர்ட் பவுடர்லாம் உட்காந்துரும். ஸோ அது கெட்டியாகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். ஓரளவு கெட்டியானாலே போதும், ரொம்ப கெட்டி வேண்டாம். போதும், இந்த கெட்டித்தனம் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை எடுத்து கீழே வச்சுட்டு இந்த தட்டை எடுத்து மேலே வைக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் எடுத்துகிட்டு இது மேலே போடணும். சூப்பராக இருக்கும். இந்த கஸ்டர்ட் எடுத்துகிட்டு இது மேலே கொட்டணும். இதை பாருங்கள், இப்படி கொட்டிட்டோம்னா சூப்பராக இருக்குது. மேலே வந்து ரொம்ப ரொம்ப இதுவாகி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ புட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். கஸ்டர்ட் புட்டிங் இது பேர் கஸ்டர்ட் பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் இது பேர். ஸோ நீங்கள் வந்து இது மேலே வந்துட்டு இன்னும் நீங்கள் கார்னிஷ் பண்ணணுன்னாக்கா இதெல்லாம் கூட பண்ணலாம். இந்த பாதாம் முந்திரிலாம் ஒரு மாதிரி பவுட்ரு பண்ணி இது மேலே போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அது இன்னும் அது வாயில் கடிப்பட்டு இந்த கரகரப்போட அது வாயில் நல்லா கடிப்பட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இதில் போட்டுடலாம். ஸோ வியூவர்ஸ், இதுதான் கஸ்டர்ட் பிரெட் கஸ்டர்ட் புட்டிங். இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட போட்டு டப்பாவில் போட்டு அனுப்பலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ வியூவர்ஸ், நெக்ஸ்ட்டு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.